வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM பாட்காஸ்ட் சேனல் brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். எல்லாருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் தமிழ் ஜெகதீசன். நாளும் ஒரு நாயன்மார் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாயனார் பெயர் கணம்புல்லர் நாயனார். இன்றைக்கி நம்ம இவரோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகில் உள்ள இருக்கவேலூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் பிறந்தவர் தான் கணம்புல்லர். இவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது. கணம்புல் அப்படிங்கிற ஒரு புல்லை வச்சு இறைவனுக்கு தொண்டு செய்தனால இவரை நம்ம கணம்புல்லர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் அந்த இருக்கவேலூரில் ஊர் தலைவராகவும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருந்துட்டு வந்தார். அது மட்டும் இல்லை, நிறைய நற்குணங்கள் நிறைந்தவராகவும் இவர் இருந்தார். இவர் செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிற கொள்கையில் வாழ்ந்தவர் தான். இவர் என்ன பண்ணுறாரு, இறைவனுக்கு எப்படி தொண்டு செய்கிறார் அப்படின்னா, நாள்தோறும் விளக்கேற்றி இறைவனை வழிபட்டு வருகிறார். ஒரு நாள் தவறாமல் தினமும் இறைவனுக்கு திருவிளக்கேற்றி வரார். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவரை சோதிக்க நினச்ச இறைவன் இவருடைய செல்வங்கள் குறையும்படி செய்கிறாரு. இருந்தாலும் தான்கிட்ட இருக்கிற பொருள், வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு திருவிளக்கேற்றி இறைவனை வழிபட்டுட்டு வர்றார். அப்போது எல்லா பொருளும் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த ஊரை விட்டுட்டு சிதம்பரம் வந்துடுறாரு. சிதம்பரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி வழிபடுறாரு. அதே திருத்தொண்டை இங்கேயும் செஞ்சுட்டு வர்றார். தன்னால் இயன்ற அளவு விளக்கேற்றிக்கிட்டே வராரு. கையில் உள்ள பொருளெல்லாம் தீர்ந்து போயிடுது. யார்கிட்டையும் இவர் கடனும் கேட்கல, உதவியும் கேட்கல. திருத்தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு இருந்தது. அதை நம்ம உழைத்து அதனால் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால இவர் கடனோ வேறு உதவியோ யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கல, கேட்கல. அப்போது இவர் அந்த கணம்புல் அப்படிங்கிற புல்லை அறுத்துட்டு அதை விற்பனை செய்கிறாரு. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயில் இறைவனுக்கு திருவிளக்கேற்றி வரார். மறுபடியும் இவரை சோதிக்க நினச்ச இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புல், கணம்புல் இருக்கு இல்லையா, அது விற்பனை குறைஞ்சிருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புல்லை வச்சே விளக்கேற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு விளக்கேற்றுறாரு. அந்த புல்லை வச்சு விளக்கேற்றுறாரு. அப்போது ரொம்ப நேரத்துக்கு அந்த விளக்கு எரியல. புல் தானே, சீக்கிரமாக அது எரிஞ்சு முடிஞ்சிருது. அதனால் ரொம்ப நேரத்துக்கு இல்லை. இருந்தாலும் எரிஞ்சிட்டு இருக்க விளக்கு அணைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருனா, நீளமான கூந்தல் உடையவர் தான் இவர். என்ன பண்ணுறாருனா, தன்னோட கூந்தல் முடிய அந்த விளக்கில் திரியாக இட்டு விளக்கை எரிய வைக்கிறாரு. உள்ளம் உருகி நமச்சிவாய 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 அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எரிய வைக்கிறாரு இவர். இதுக்கு மேலே இவரை சோதிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண இறைவன் அந்த நிமிஷமே கணம்புல்லருக்கு காட்சி தருகிறார். ரிஷப வாகனத்தில் காட்சி தருகிறார். காட்சி தந்து கணம்புல்லர் அடியாருக்கு சிவலோக பதவி அளிக்கிறார். கணம்புல்லர் இறைவனின் திருவடியை அடைகிறார். இதுதான் கணம்புல்லர் நாயனாருடைய வரலாறு. பாருங்க, வறுமை சூழ்ந்த போதும் அவர் உதவியோ கடனோ யார்கிட்டையும் கேட்காம எதிர்பார்க்காம உழைச்சி இறைவனுக்கு திருத்தொண்டு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தார். ரொம்பவே நல்ல விஷயம். தன்னால் இயலாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய முடியவே திரியாக வச்சு விளக்கேற்றி இறைவனை வழிபட்டிருக்கார். அதனால தான் இவரும் ஒரு நாயன்மாராக போற்றப்படுகிறார். நாளை மீண்டும் வேறொரு நாயனார் வரலாறு சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது நம்ம அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் தமிழ் ஜெகதீசன். நன்றி, வணக்கம்.